தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். 2 சாமுவேல் நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 22, இறை திருவசனம் 31. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. உமது அருள் நலன்களால் எம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தி வரும் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக கடந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாங்கள் செய்த அனைத்து செயல்களுக்காக, இந்த நாளின் நன்மைகளுக்காக நன்றி என்றும், இதோ இந்த இரவு வேளையிலே நீர் எங்களை வழிநடத்த போவதற்கு ஆமேன் என்று கூறி அமைந்த உள்ளத்தோடு இந்த அகிலம் முழுவதையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களோடே எப்போதும் இருக்கும் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுதெல்லாம் மேலான மகிழ்ச்சியை நீர் எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தனிமையில் இருந்தாலும் நீரே எங்களை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். நாங்கள் ஒன்றுபட்டு வாழும் பொழுதும் எங்கள் மத்தியில் உடன்வதியும் தெய்வமாக இருந்து செயல்படுகிறீர். அன்பாண்டவரே, உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் என்ற உமது வாக்கு மொழியில் தவறாது எங்களை தாங்கி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என உமது உள்ளங்கைகளில் எம்மை பாதுகாப்பாய் எப்போதும் தாங்கி இருக்கின்றீர். அதனை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னை எதிர்த்து போராடுபவர்களுடன் நானும் போராடுவேன் என்று எங்களை அணுகி வரும் தீமைகள் விலகிச் செல்ல, அவற்றோடு போராட எங்களுக்கு ஆற்றல் தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இறைவா, இதோ இந்த அருமையான நாளிலே தகப்பனே, நாங்கள் கோடி அற்புதர் பதுவை புனிதருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளிலே புனிதரின் பரிந்து பேசல் வழியாக எங்கள் குடும்பங்களை, எங்கள் கிராமங்களை, எங்கள் அருகில் வசிப்பவர்களை, எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை, பல்வேறு விதமான ஜெப கருத்துக்களோடு கண்ணீரோடு இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டு இருப்பவர்களை யாருமாய் இன்று
கேட்பாரற்றி கண்டுகொள்ளாமல் சிதைக்கப்பட்டு வாழுகின்ற பிள்ளைகளை என அத்தனை பேரையும் உமது கரங்களிலே நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமது நலமிகு ஆற்றலால் சக்தியால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது பரிவிரக்கம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. அன்பு தகப்பனே, அன்றாட கூலி வேலை பார்ப்போரையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப வறுமை, பொருளாதார சிக்கல்கள் போன்றவற்றால் அன்றாடம் அவர்கள் செய்கின்ற கடின உழைப்பை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அரசு அலுவலகம் மற்றும் பல்வேறு விதமான அரசு பணியில் பணியாற்றுவோருக்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். லஞ்சம் வாங்குதலுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளாமல் கடமை உணர்வோடும் நேர்மையுடனும் நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய தாராள மனதை தந்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளில் காணப்படும் எல்லா விதமான தீய நோயினையெல்லாம் நீக்கும்படியாக உமது ஒரு சொல்லால் முற்றிலும் அகற்றிவிடும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. சித்தம் உண்டு சுத்தமாக என்ற சொல்லால் உடல் நலத்தை நீர் தந்தருளும் தகப்பனே. நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்ற உறுதிமொழி வாக்கால் எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கின்றீர். வாழ்வு எனும் கொடையில் உறுதியாக நாங்கள் உம்மை பற்றி கொண்டு மகிழ்ச்சியோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் இரவாக அமைய நீர் அருள் புரிய வேண்டுமாய், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.